துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. கடந்திட்ட நாட்களில் அவர் கரங்கள் கனிவுடன் நம்மை அரவணைத்தே. நம் கால்களை கண்மலையின் மேல், நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தியே நிதம் நம்மை வழி நடத்தும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். யோர்தானை போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு முந்து வந்தோம். யோர்தானின் போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோம். அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே, அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே பரிசுத்த பாதையில் நடத்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால், புது நன்மையால் புது பலத்தால் நிரப்பியே நம் வாயும் திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே, ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓயா புகழுடன் கீதம் பாடி தினம் போற்றியே பணிந்திடுவோம். தாவீது கருளின மாக்கிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார். தாவீது கருளின மாக்கிருபை தாசராம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இரு மடங்கு, எலிசாவை போல் இரு மடங்கு வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பார். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்த
பணிந்திடுவோம். அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம். நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. நலமுடன் நம்மை இதுவரையும் கர்த்தரின் அருள் என்றும் நிறுத்தியதே. கண்மணி போல் கடைசி வரை, கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடினேன் போற்றிய பணிந்திடுவோம். அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடினேன் போற்றிய பணிந்திடுவோம். புரிந்து கொண்டீர்களா? அப்போ நான் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதனால நிறைய ஐஸ்வர்யம் நமக்கு, மேன்மை நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது, உயர்வு நமக்கு கிடைக்கிறதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த பூமியில் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னாக இருக்கிறார். எப்படின்னா தேவனுக்காக இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக செயல்படுகிறார். தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக எடுத்து தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் பணக்காரனாய் இந்த பூமியில் தான் இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னராய் அவர் காண்பிக்கிறார் தன்னை. யாருக்கு மகிமைக்காக? தேவனுக்காக, தேவனுடைய நாம மகிமைக்காக. நாம கூட அந்த நோக்கம்தான் நமக்கு இருக்க வேண்டும். நீங்கள் லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா, நாம கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா, பணக்காரன் ஆகணுங்க, நல்லா நாம் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கணுங்க, வெற்றியாக நாம் இருக்கணுங்க, குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டுங்க. எதுக்காக அப்படின்னா, நமக்காக அல்ல, தேவனுக்காக. எல்லாம் சொல்லுங்க, தேவனுக்காக, அவருக்காக நாம் இருக்க வேண்டும். அவருக்காக நாம் இருந்தோமானால், அவருக்காக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலே போதும், அவர் நம்மளை செழிப்பாக்குவதற்கு எந்த தடையும் இல்லை, நமக்கு நன்மைகள் உண்டா. அப்போ பாருங்க, நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய, அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டுமே ஒழிய, நமக்காக எதுவும் செய்யணும்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஆமாம், இங்கே கவனிச்சிங்கன்னா இதில் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, இயேசுவானவர் ஆவியிலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. கரெக்டாக நேரம் பார்த்து வாரான். நமக்கு பசி உண்டாகும்போது, அவருக்கு பசி உண்டாகும்போது பிசாசு கரெக்டாக வாரான். வந்து என்ன சொல்கிறான் பாருங்க, அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். அவன் சொல்றதுக்கு அப்படி கீழ்ப்படிந்தாரா தேவன்? இயேசு அவன் பிசாசு சொன்னதுக்கு அப்படி கீழ்ப்படிந்தாரா? என் தேவையோடு இருக்கிறார், பசியோடு இருக்கிறார். இப்போ பசி எடுக்குது, தேவையில் தான் இருக்கிறாரு. உடனே அவன் சொல்றதுக்கு, அவன் சொல்லுக்கு அவர் கீழ்ப்படியலை. கல் அப்பமாக முடியுமா? ஆக்க முடியும். ஏன் முடியாது? தண்ணீரை திராட்சரசமாக ஆக்கின தேவனுக்கு கல்லை அப்பமாக்க முடியாதா என்ன? சொல்லுங்க. அப்பமாக்க முடியும், நடக்கும், செய்யலாம். ஆனால் தனக்காக மட்டும் அப்படி செய்யணும்னு அவர் நினைக்கல. கவனிச்சு பாருங்க, நாம கூட ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்று, ஒரு வீடு கட்ட வேண்டும் என்றால் நமக்காக அப்படி செய்யக்கூடாது. எனக்கு ஒரு வண்டி வேணும் நமக்காக, அப்படி எனக்காக அப்படி அல்ல. என்னால் நிறைய பேர் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும், என்னால் தேவனுடைய பெயர் புகழ் பெற வேண்டும், அந்த மாதிரி ஒரு எண்ணம் அங்கே வர வேண்டும். பாருங்க என்ன சொல்றாரு இங்க பார்க்குறோம். என்ன சொல்றாரு? அதற்கு என்ன பதில் கொடுக்குறார் பாருங்க. அவர் பிரதி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ கவனிச்சு பாருங்க, அவரை பசி உண்டான ஒரு நேரம் வந்தபோது பசி எடுக்குது மாம்சத்தில். அப்போ பசி எடுக்கும்போது பசியை காட்டி நீ கல்லை அப்பமாக மாற்றுன்றான். என்ன சொல்கிறான்னா, தேவனுடைய குமாரன் நீர்தான், தேவனுடைய குமாரன் நீர்தான் மற்றவங்களுக்கு நிரூபித்து காட்டுன்றான். அப்படி நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்கா? சொல்லுங்க. அப்படி நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இவர் தேவனுடைய குமாரன் தான். அதுவும் இந்த பிசாசுக்கு நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. அதுவும் கல்லை அப்பமா ஆக்கி அதுக்கப்புறம் நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இருக்கா? இந்த பாரு, நான் தேவனுடைய குமாரன் தான், நீ இப்படி என்ன சந்தேகப்பட்டுட்டே பிசாசே, நீ என் மேலே சந்தேகப்படலாமா? இந்த பாரு, நான் வந்துட்டு நான் நிரூபித்து காட்டுறேன் பாரு, நான் தேவனுடைய குமாரன் தான், பார்த்துக்கோ,
உறுதியாக நான் சொல்கிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கல்லை எடுத்துகிட்டு போய் அப்பமாக மாற்றி இந்த பார்த்தியா மாற்றிட்டேன் பாரு அப்படின்னு காட்டுறதுனால எந்த பிரயோஜனம் வரப்போகிறது கிடையாது. அதே போல தான் நீங்கள் பிறர்கள் மத்தியில் பார்த்தியா, உன்னை மாதிரி நான் வீடு கட்டிட்டேன், உன்னை மாதிரி நான் காரை வாங்கிட்டேன், உன்னை மாதிரி நான் குடும்பத்தில் எங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டேன், அப்படி அந்த எண்ணத்துக்காக மற்றவர்கள் உங்களை பெருமையாக எண்ண வேண்டும் என்பதற்காக நீங்கள் பணக்காரனாக கூடாது. மற்றொரு மத்தியில் உங்களை வந்து பெருமையாக்கி கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா இது நிறைய இடத்துல நடக்குது. இந்த ஃபங்க்ஷன்களுக்கு போவாங்க, இந்த இந்த அழைப்பு விடுப்பாங்கள்ல, அழைப்புதல் கொடுத்த உடனே ஃபங்க்ஷன்களுக்கு போவாங்க. அதுக்காகவே என்னென்னா நல்ல சாரி கட்டிட்டு போங்க, நல்ல ஆபரணங்கள் அணிஞ்சிட்டு போங்க, நல்லது தான், தப்பு இல்லை. ஆனால் மற்றவங்களை விட நான் பெருசாக இருக்கணும்னு இது பண்ணி காட்டுறதுக்காக நீங்கள் போகவே கூடாது. அது வந்து உங்களுடைய மதிப்பை குறைக்குது. அது அப்படி காட்ட வேண்டாம். நீங்கள் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை என்ன ஃபோட்டோ எடுப்பாங்க ஒரு ஃபங்க்ஷனில் போனால் இல்லையா, பார்க்க நல்லா இருக்கணும். ஒரு காதல் பெண்களாக இருந்தால் காதலையும் கழுத்துலையும் ஏதாவது போட்டிருந்தாங்க நல்லாயிருக்கும், பார்க்க தப்பு இல்லை. என்ன சொல்கிறீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லது தான், தப்பு இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆணாக இருந்தால் ஏதாவது ஒரு ரிங்க கையில் போட்டோம்னா நல்லது தான், தப்பு இல்லை, போடலாம். நல்ல நான் சொல்ல உயர்தரமான நல்ல ட்ரெஸ்ஸை, பார்க்க மெனையாக இருக்கக்கூடிய நல்ல ட்ரெஸ்ஸை அணிஞ்சிட்டு போகிறது நல்லது தான். ஆனால் மற்றவர்களை விட அப்படின்னு மற்றவர்கள் மத்தியில் நீங்கள் பெருமையாக்கி காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்பட்டு அங்கே போகக்கூடாது. அப்போனா நீங்கள் வந்துட்டு அது என்ன செய்றீங்கன்னா, உங்களை பெருமையாக்க போகும்போது இன்னும் உங்களோட பெரிய ஆள் அங்கே இருப்பான், உங்களோட பெரிய ஆள் அங்கே இருப்பான். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, பாரு என்னை விட இப்போ உயர்தரமான சாரி கட்டிட்டு வந்துட்டா, இந்த பாரு என்னை விட கல் வச்ச நெக்லஸ் போட்டு வந்துட்டா, என்னை விட பெருசாக வந்துட்டாலே அப்படின்னு அதை பார்த்து சோர்வடைந்து கவலைங்கி போய் வருவீங்க. அடுத்து வீட்டில் வந்து தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆமாம், அவள் கட்டின சாரியை பார்த்தீங்களா அப்படிங்கிறது, அவள் கட்டின அவள் போட்டிருந்த அந்த கம்பளை பார்த்தீங்களா அப்படிங்கிறது இங்கே தொல்லை ஆரம்பிச்சிட்டு. ஆண்டவர் இயேசு அங்கே பிசாசு சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் காட்டும், தேவனுடைய குமாரனை காட்டும், கல் அப்பமாக்கி காட்டும் அப்படின்றான். நான் சொல்கிறேன் இதே தான், இந்த ஃபார்முலா தான் நீங்கள் பயன்படுத்தணும். தேவன் எப்படி இருந்தார்? இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்பதை உறுதியாக இருந்தார். இவங்கிட்ட தேவனுடைய குமாரனை நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இவங்கிட்ட நான் தேவனுடைய குமாரன் நான் தான் அப்படின்னு சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அது நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தருடைய பிள்ளை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்னாருடைய பிள்ளை தான் நிரூபிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இருக்கா? நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? அவருடைய பிள்ளை தாங்க நானே, அவர் என்ன பிள்ளைன்னு வச்சுருக்கிறாரு, நானும் அவருடைய பிள்ளை தாங்க, இதுக்கு நிரூபித்து காட்டுறேன்னு சொன்னீங்கன்னா அது என்ன? அப்போ தேவனுடைய குமாரன் அப்படிங்கிற அந்த எல்லையில் இயேசு இருக்கிறாருன்னா அதை வந்து பிசாசு காட்ட வேண்டிய, எதிரிக்கு காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது அப்பம்மாக்கி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ நீங்கள் ஒருவேளை இந்த பூமியில் நல்ல வீடு கட்டுவீர்களானால் பிறருக்கு முன்பதாக நல்ல வீடை கட்டி 4 பேருக்கு முன்னாடி நானும் பெரிய வீடு கட்டிவிட்டேன் என்று காட்பதற்காக அல்ல, தேவைக்காக நீங்கள் கட்ட வேண்டும். வாகனம் வச்சுருக்கீங்கன்னா நானும் உங்களை விட பெரிய வாகனம் வாங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது, தேவைக்காக வாங்கி நீங்கள் செயல்பட வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே இயேசு செய்தது கொஞ்சம் கவனிங்க. என்னென்னா அவர் தனக்காகவே எதையுமே செய்யலை, தேவனுக்கு மகிமை கொண்டு வரும்படி அப்படி செய்தார். நீங்கள் நல்ல வீடு கட்டியிருந்தீங்கன்னா தேவன் நல்லவர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவர், உங்களுக்கு அதை கொடுத்துருக்கிறாருங்க. நீங்கள் நல்ல ஒரு வாகனத்தை வச்சிங்கன்னா தேவன் நல்லவருங்க, நீங்கள் கொடுத்துருக்கிறாரு, உங்களை குறையில்லாமல் நடத்திட்டு வராரு அப்படிங்கிற சொல்லுவாங்க. நீங்கள் அதில் ஒரு பெருமை பண்ணி காட்டும்போது தான் அது பிரச்சனையாக மாறுது. அதே போல் தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த காரியத்தில் அடுத்து பாருங்கள், பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவர்களுக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தை இவைகளின் மகிமை உனக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன், என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உன்னுடையதாகும் என்றார். பாருங்க, உலகத்தின் ராஜ்யத்தை காட்டி அதிகாரம் இதெல்லாவற்றையும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். நான் சொல்கிறேன், இப்போ உலகத்தை பார்க்குறோம், அனைத்தும் வந்துட்டு நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அதை எதிர்பார்த்து போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அனைத்தையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த உலகத்தின் அனைத்து மகிமை உனக்கு தருவேன் என்று சொன்ன போது இல்லை, அது இல்லை, அது மகிமை கர்த்தர் தரார். யார் தரா? கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார். வேறு நீ எனக்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளை அவன் தரவே முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இவைகள் எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவன் சொல்கிறான்.
அப்போ தேவன் வந்துட்டு அங்கே என்ன செய்யலை அப்படின்னா பணிந்து கொண்டாரா? இல்லை, பணிந்து கொள்ளவில்லை. தேவன் அங்கே பணிந்து கொள்ளாமல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாக்கிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். பிசாசுக்கு, அதாவது பிசாசுக்கு முன்பதாக பெருமை பண்ணுறதுக்காகவோ மனிதர்களுக்கு முன்பதாக நான் பெரியாள் என்று காட்டுவதற்காகவோ நான் வந்துட்டு இந்த பூமியில் என்ன நான் கொண்டுட்டு வரல. என்னுடைய நோக்கமெல்லாம் தேவனுக்கு நான் மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று வந்திருக்கிறேன். ஒரு விசுவாசியினுடைய எண்ணம் இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவனாக இருந்து கவனிங்க, ஒரு விசுவாசி இப்படிப்பட்டவனாக இருந்து ஒரு பணக்காரனாக ஆக வேண்டும் என்ற ஆக்கிரகம் வர வேண்டும். எப்படிப்பட்ட எண்ணம் உடையவனா? இப்படிப்பட்ட எண்ணம் உடையவனா? என்னன்னா, நான் தேவனுக்காக பணக்காரனாய் மாற வேண்டும். எப்படி? யாருக்காய் பணக்காரனாய் மாற வேண்டும்? தேவனுடைய ஊழியத்துக்காய் பணக்காரனாய் மாற வேண்டும். அதுதான் நம்ம எண்ணம். எனக்கு ஒரு அதிகாரம் கிடைத்து விட்டது, நான் பெரிய ஆளு அப்படின்னு 4 பேருக்கு முன்னதாக பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக நான் ஒரு பணக்காரன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் நான் என்னை 4 பேர் மதிக்க வேண்டும் என்பதற்காக பணக்காரன் ஆக வேண்டும் என்று அவசியம் இல்லை. என்னுடைய தேவை, அதுக்கப்புறம் தேவனுடைய நாம மகிமை அங்கே தான் இருக்குது பாருங்கள். ஆகாரம் உட்கொள்கிறோம், நம்ம வாழ்கிறதுக்கு ஆகாரம் உட்கொள்கிறோம். நமக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்குது, நல்லது. அப்புறம் நம்ம ஒரு எல்லையில் இருக்கிறோம், அதுவும் நல்லது தான். ஆனால் என்னன்னா, இங்கே இயேசு அப்படி தான் இருக்கிறார். அவருக்கு ஒரு குறையும் இல்லை. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் பணக்காரர், அவர் மேன்மையானவர், உயர்ந்தவர். அவருடைய ஒரு குறையும் இல்லாத அவருக்கு, அவர் தேவனுடைய குமாரன் என்கிற அந்த எல்லைக்குள்ளே தான் இருக்கிறார். அவர் அதிகாரம் உடையவராக தான் இருக்கிறார். உலகத்தில் எல்லாவற்றின் மேலும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, அவரை அநேகர் தேடினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு மதிப்பு இருக்க தான் செய்து. மனிதர் மத்தியில் யாரும் சொல்லி இவர் தான் கடவுளை கும்பிடுங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் தேடி ஆண்டுட்டு வராங்க எப்படியாவது, இல்லையா? அப்படி இருக்குது. நமக்காக நாம் தனக்காகவே சொத்து சேர்க்கிறது, தனக்காகவே வாழ்கிறது, தனக்காகவே இருக்கிறது. அப்படி நினைக்கக்கூடாது. நீங்கள் தேவனுக்காக நீங்கள் இருக்க வேண்டும். அப்போ தனக்காகவே பணக்காரன் ஆகணும்னு நினைக்கிறவங்க சிக்கலில் மாட்டுவாங்க. ஆனால் தேவனுக்காகவே நீங்கள் பணக்காரன் இருந்தீங்கன்னா சிக்கலில் மாட்ட போகிறது கிடையாது, குறைவில் இருக்க போகிறது கிடையாது. சரியா? அப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், தேவனுக்காக பணக்காரன் ஆகணும். சொல்லுங்கள், தேவனுக்காக நான், ஆமாம், எதுக்காக நான் பணக்காரன் ஆகணும்? தேவனுக்காக. இப்போ லூக்கா சுவிசேஷம் 12வது அதிகாரத்தை திருப்புங்க. இங்கே ஒரு ஓமையை சொல்கிறார். இப்போ தான் இது தனக்காக பணக்காரனாக நினைக்கிறவனுக்கு பற்றி தான் தேவன் குறையாக சொல்கிறாரு. அது அவனை பார்த்து மூடன் சொல்கிறாரு, அவனை பார்த்து முட்டாள் அப்படின்றார். ஐஸ்வர்யம் தப்புன்னு சொல்லி கர்த்தர் சொல்லவில்லை, ஐஸ்வர்யமான ஆவது தப்பு என்று சொல்லி கர்த்தர் சொல்லவில்லை. என்ன சொல்கிறார் அப்படின்னா, நமக்காகவே தனக்காகவே. தப்பா இது? ஆண்டவர் தப்புன்னு சொல்கிறாரா? கொஞ்சம் கவனிங்க. ஒரு நிலம் நன்றாய் விளைந்திருக்கிறது, தப்பா? சொல்லுங்க, தப்பா ரைட்டா? நல்லா கவனிங்க. நன்றாய் விளைந்திருக்கிற நிலம் என்பது அது தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்ட நிலம். அது நன்றாய் விளைய வைத்ததே தேவன்தான், செழிப்படைய வைத்திருக்கிறார். அப்போ நன்றாய் விளைந்திருக்கிறது, நிறைய தானியம் கிடச்சிட்டு. அப்போ இதை வைக்கக்கூடிய இடம் அது வேஸ்ட்டாக ஆகிடக்கூடாதுல்ல. பாருங்கள், நல்லா விளைஞ்சிட்டு அப்படியே கொண்டு போய் அதை அடிச்சிங்க உரமாக குப்பைகளில் போட்டு வச்சு, இல்லைன்னா அது ஒன்றுக்குள்ளாமல் ஆக்குவாங்களா? ஆக்கலாமா? அது தப்பு. அவன் நல்ல ஒரு ஐடியாக்காரன் தான் பாருங்கள், நல்ல ஒரு மனுஷன்தான். அவன் நல்லா விளைஞ்சது, இப்போ நன்றாய் விளைந்திருக்குது என்பதை பார்க்குறான், நல்ல விதைச்சிருக்கிறான், நல்ல அறுவடையை பார்க்குறான், நன்றாய் விளைந்திருக்கிறது. இப்போ நிறைய கிடச்சிட்டு, இப்போ வச்சு அதை அடுக்கி வச்சு தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக அவன் முயற்சி பண்ணுறான். அது தப்பா? தப்புன்னு கர்த்தர் சொல்கிறாரா? கிடையவே கிடையாது. இவனுடைய எண்ணம் தான் தப்பு. அதை தான் பற்றி சொல்கிறாரு. கவனிங்க, என்ன எண்ணம் தப்புன்னு சொல்கிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன இவன் சொல்கிறாரு? களஞ்சியத்தை இடித்து, இவன் சொல்கிறான் களஞ்சியத்தை இடித்து வைக்க இடமில்லை, பெரிதாய் கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே நான் சேர்த்து வைத்து. தப்பா ரைட்டா? சொல்லுங்க. இப்படி சொல்லுமா? சரியா தப்பா? நான் பண்ணுறது சரியா தப்பா? தேவன் நல்லவர். தேவன் தான் நிலத்தை கொடுக்கிறார், தேவன் தான் விளைய வைக்கிறார், தேவன் தான் களஞ்சியத்தை சேர்த்து வைத்து பிரயோஜனமாய் பயன்படுத்த வைக்கிறவரும் தேவன் தான்.
நீர் செயல்படுவே. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவே. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. வெறும் கோல் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோல் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீர் என்றார். குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார் என்றாயினும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார் என்றாயினும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்திடுவார் என்றாயினும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாயினும் செய்து